ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் இவ்விரைய சிறுவர் தொழார். உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் பொறுத்து மடல்களை ஏந்தி நின்ற உன்னதங்களிலே ஓசானா இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுபிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. பொறுத்த மடல்களை ஏந்தி நின்ற உன்னதங்களிலே ஓசானா இன்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்று நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆலயங்களில் மிகப்பெரிய வருகை பவனியை நாம் ஏற்பாடு செய்திருப்போம். அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று அந்த பவனியிலே பங்கேற்க வேண்டும். இன்று இணையதள திருப்பலி என்பதனால் நாம் ஒரு சாதாரண வருகை பவனியோடு இந்த திருப்பலியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைஞ்ச பொழுது அவருக்கு 2 வழி இருந்தது. அவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு, மக்களுடைய அந்த ஆர்ப்பரிப்போடு எருசலேமுக்குள்ள நுழைகிறாரு. மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அவர் பிலாத்துவினுடைய கோட்டையை நோக்கி சொல்வார். நாம் எல்லோருமே சென்று அவரை அடித்து நொறுக்கி உரோமையினுடைய அந்த ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த வழியோ வேறு ஒன்றாக இருந்தது. அவர் கல்வாரியை நோக்கி தன்னுடைய வழியை திருப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, இது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் தண்டனை திருப்புக்கு உள்ளாக்கி அவரை பிலாத்து மக்கள் முன்பாக சமர்ப்பித்த போது பெரும்பான்மையான மக்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அதிருப்தி. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புற விடுதலைக்காக, ஒரு தற்காலிகமான விடுதலைக்காக அல்ல, மாறாக நம்முடைய அக விடுதலைக்காக, இந்த உலகத்திற்காக எந்நாளும் நம்ம இன்னைக்கு 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்தில் நமக்காக உயிரை நீத்து உயிர்த்து அந்த காலம் 2000 கழிந்து விட்டது. இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் நாம் வாழ்ந்தாலும் அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த மனித குலத்திற்கான விடுதலைக்காக, அந்த நிரந்தரமான விடுதலைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த வழி அந்த கல்வாரி வழி. அதனுடைய அந்த ஆர்ப்பரிப்பான வெற்றி பயணம்தான் இந்த குருத்து ஞாயிறு. ஆகவே அதை நாம் மனதில் நிறுத்தியவர்களாக இன்று நீங்கள் ஆலயங்களில் அந்த பவனியில் பங்கேற்கும் பொழுது சிறப்பாக ஆண்டவருடைய இந்த தியாகத்தை நாம் நினைத்து பார்த்து நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த பாவமும் அறியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார். ஆகவே சிறப்பாக நல்ல மனிதர்களாக, தூய்மையான மனிதர்களாக நாம் வாழ இந்த திருப்பலியில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 22 பல்லவி. என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவன் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது.
நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றன. என் உடையின் மீது சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 6-11 முடிய இறை வார்த்தைகள். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவைக்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக இந்த நாளிலே ஆண்டவருடைய திருப்பாடுகள் அடங்கிய நற்செய்தி பகுதியை, நீண்ட நற்செய்தி பகுதியை பலர் இணைந்து வாசிப்பார்கள். இணையதள திருப்பலியிலே நாம் அதனுடைய குறுகிய வாசகமாக மத்திய நற்செய்தியிலிருந்து ஆண்டவருடைய திருப்பாடுகளை வாசிக்க இருக்கிறோம். மத்திய எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 27, இறைவசனங்கள் 11-54 வரை. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே,
உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரித்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கோதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனை உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லெமா சமக்ஸ்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களோ சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார்.
அதே நேரத்தில் திருக்கோவிலின் துறை மேலிருந்து கீழ்வரி இரண்டாக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியினுடைய அன்பான நேயர்களே, புனித வாரம் இன்றிலிருந்து தொடங்குகிறது. இதை பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லுவார்கள், அல்லது குருத்து ஞாயிறு என்கிற பெயரும் இதற்கு இருக்கிறது. மிக நீண்ட நெடிய விவிலியம் இன்றைக்கு ஆலயங்களில் வாசிக்கப்படும். அதனால் முழுமையாக அந்த வசனங்களை, இறைவார்த்தையை வாசிப்பதை காட்டிலும் நேரடியாக இந்த குருத்து ஞாயிறினுடைய மைய செய்தியையும், இந்த குருத்து ஞாயிறு எப்படி இந்த புனித வாரத்தினுடைய தொடக்கமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் பாடுகளின் பயணத்தில் நம்மை ஒன்றிக்க அழைக்கிறது என்பதையும் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைய ஊர்வலங்கள், பவனிகள், பொதுக்கூட்ட பயணங்கள் இவையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இறப்பு பவனி, இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போவாங்க, இறப்பு பவனி இருக்கிறது. பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள் அவர்களும் ஒரு பேரணி நடத்துவதுண்டு, பவனியை நடத்துவதுண்டு. பவனி, ஊர்வலம் என்கிற இரண்டு வார்த்தையும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையது. ரெண்டையுமே பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ குருத்து ஞாயிறு என்பதை நாம் எப்படி சொல்லுகிறோம்? குருத்து ஓலை பவனி என்று சொல்லுகிறோம். வரலாற்றுல பார்த்தா நிறைய பவனிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக மாதேச்சுங் அவர்களுடைய பயணம் என்ன, சீனாவுல அந்த கம்யூனிஸ்ட் தத்துவம், அந்த செஞ்சிவப்பு படையினுடைய அந்த ஊர்வலம் தான் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனையே அங்கு நாட்டுல கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர் கொண்டு வந்தார் மாதேச்சுங். எதன் மூலமாக என்றால் அந்த சென் உடை அணிந்திருக்கிற அந்த படை, செம்படை மூலமாக. இது சீனாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க். அதே போல மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தி தான் கருப்பினர்களுடைய விடுதலையை அவர் பெறுவதற்கு பெருமுயற்சி மேற்கொண்டார். அதில் வெற்றியும் கண்டார். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு நாளில் ஒரே ஒரு பவனியில் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து பல முறை இந்த பவனிகளை மேற்கொண்டு இறுதியாக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தேற்றி அந்த வெற்றியை அல்லது எதிர்பார்த்த இலக்கை அடைந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் ஒரே ஒரு பவனி தான் மேற்கொண்டார். இந்த உலகத்தை அது புரட்டி போட்டது. அதுதான் பாடுகளின் ஞாயிறாகிய இன்று இயேசு மேற்கொண்ட குருத்து ஓலை பவனி. இதை ஒரு வரலாற்று பின்னணியோடு நாம் புரிகிற பொழுதுதான் இந்த குருத்தோலை பவனி நமக்கு சொல்ல வருகிற செய்தியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ 3 ஆண்டுகால இயேசுடைய அந்த பயணம், பல ஊர்களுக்கு பயணிக்கிறார். கலிலேய பகுதிகளுக்கு, யூதேய பகுதிகளுக்கு, எருசலேம் பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணித்து கால்நடையாக தன் சீடர்களோடு சென்று ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்கிறார். இப்போது இறுதி கட்டம் நெருங்கி வந்து விடுகிறது. தன்னுடைய பாடுகளுக்கு ஆண்டவர் தயாராகி கொண்டிருக்கிற நேரம். அப்போ இறுதியாக கலிலேயாவிலிருந்து பெத்தனிக்கு தான் வருகிறார். பெத்தனில தான் அவருடைய மிக நெருங்கிய அந்த குடும்பம், பெத்தனி குடும்பம் தான் அவருக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம். மார்த்தா, மரியா, அவர்களோடு சேர்ந்திருக்கிற லாசர், அந்த குடும்பம். லாசருடைய இறப்பு செய்தி கேட்டு அங்குதான் சென்றார், அந்த இடத்தில் தான் அழுதார் என்பதெல்லாம் நமக்கு விவிலியம் யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ இறுதியாக ஆண்டவர் அந்த வில்லத்திற்கு வருகிறார். 90 மைல் தூரம் அவர் நடைபயணமாகத்தான் வருகிறார். எங்கிருந்து? கலிலேயாவிலிருந்து பெத்தனிக்கு அவர் நடந்து வந்த தூரம், கலிலியிலிருந்து பெத்தனியாவுக்கு நடந்து வந்த தூரம், சீடர்களோடு கடந்து வந்த தூரம் 90 மைல். ஒரே நேரத்துல நடந்து வந்தாரா அப்படின்றது வரலாற்று குறிப்புகள் அல்ல. ஆங்காங்கே பணி செய்து சீடர்களோடு இருந்து தன்னுடைய இறப்பை அறிவித்து, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற ஒன்றிப்பை அறிவித்து, அதைத்தான் இந்த கடந்த ஒரு வாரமா, கிட்டத்தட்ட 2 வாரமாக நம்ம நற்செய்தி வாசகங்களாக வாசிக்க கேட்டிருப்போம் நேற்று வரை இல்லையா? அப்ப இந்த பின்னணியோட ஆண்டவர் வருகிறார். இன்னும் 2 மைல் தூரம் தான் இருக்கு. எங்க போறதுக்கு? எருசலேமுக்கு. அந்த பாஸ்கா விழாவை, பாஸ்ஓவர் விழாவை கொண்டாடுவதற்கு, இயேசு போய் சேர்வதற்கு இன்னும் 2 நாட்கள் தான். அந்த 2 மைல் தூரம் தான் எருசலேம் இருக்கிறது. அப்ப இந்த தூரத்துக்கு வருகிறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் பவனியாக வருவதற்கு ஒத்துக்கொள்கிறார். 90 மைல் தூரமும் பவனியாக வந்திருந்தா கலிலேயாவிலிருந்து பெத்தனி, பெத்தனிலிருந்து எருசலேம் இத்துணை பெரிய கூட்டத்தை கூட்டி வந்திருக்கலாமே அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாற்று பின்புலமும் இருக்கிறது. அப்ப இந்த 2 மைல் தூரம் ஆண்டவர் தன்னுடைய
பவனிக்கான ஒப்புதலை கொடுக்கிறார். எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு சொன்னா 2 காரியங்கள் தான். ஒன்று, அது என்ன அப்படின்னா, முதல் காரியமாக பார்ப்பது தன்னுடைய நேரம் வந்து விட்டது என்பதையும், தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த பவனிக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். எந்த மனநிலையோடு அவர்கள் பவனியை இந்த மக்கள், யூத மக்கள் முன்னெடுத்தார்கள் என்பதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். முதல்ல தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக இந்த தருணத்தை ஆண்டவர் பயன்படுத்திக் கொள்கிறார், இந்த பவனியை. இரண்டாவதாக, மறை வாக்கு நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் பவனிக்கு ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார். சக்கரியா புத்தகம் 9வது அதிகாரத்தில் இருக்கிற 9வது வசனம் தான் சொல்லப்படுகிறது. மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையானவர். அவர் கழுதையின் மேல், கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறார். அந்த வசனத்தினுடைய நிறைவேற்றலுக்காகவும் ஆண்டவர் இந்த குருத்தோலை பவனிக்கு ஒத்துக்கொள்கிறார். சரி, இப்ப இந்த குருத்தோலை பவனியில என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குருத்தோலை பவனி என்பது அன்றைக்கு அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியாக அமையும் என்பதனால் இயேசுவை அவர்கள் கழுதையின் மீது ஏற்றி தன்னுடைய ராஜாவை போல் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ 2 விலங்குகளுமே அந்த நாள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குதிரையும் அரசனுடைய வாகனமாக பயன்படுத்தப்படும், கழுதையும் அரசனுடைய வாகனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குதிரை எந்த இடத்தில் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், போருக்கு செல்லுகிற பொழுது, அல்லது மன்னன் மக்களை உலா வந்து சந்திக்கிற பொழுதெல்லாம், அல்லது வேட்டைக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் அந்த குதிரையானது பயன்படுத்தப்படும். ஆனால் கழுதை எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்றால், கழுதையானது எப்போது அரசன் அமைதியை விரும்புகிறானோ அந்த நேரங்களில் கழுதை பயன்படுத்ததாக நமக்கு விவிலிய வசனங்களும் சொல்லுகிறது, ஆதாரங்களும் இருக்கிறது. இப்போ அந்த பவனியை குறித்து நம்ம ஒண்ணாக பார்க்கலாம். முதல் காரியம், இயேசு ஆண்டவர் கழுதையில் பயணமாக வருகிறார். அந்த கோவேறு குட்டியின் மீது ஏறி பயணமாக வருகிறார். அந்த பயணத்தின் போது என்ன நடக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா, முதல்ல இயேசுவுக்கான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, தன்னுடைய மேலுடைகளை தன்னுடைய வீதிகளில் என்றும் அவர்கள் பரப்புகிறார்கள். அது எதற்காக அப்படின்னா, இது யாரு செய்வா அப்படின்னா, தான் முழுமையாக யார் ஒருவரை நேசிக்கிறார்களோ, அல்லது தன்னை விட உயர்வான ஒருவர் என்று யாரை நம்புகிறார்களோ, அல்லது யார் மூலமாக தன் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பாகத்தான் இந்த யூத சமுதாயம் எப்போதும் மேலுடைகளை கலட்டுவதுண்டு. இவர்கள் மேலுடையை கலட்டுவதோடு மட்டுமல்லாமல், கலட்டி அவை வீதி எங்கும் பரப்பி ஆண்டவருடைய பவனிக்கான வழியை அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள். எந்த ஒரு நோக்கத்தோடு அப்படின்றதுதான் முக்கியம். இந்த யூத மக்கள் இன்றைக்கு நாம குருத்தோலை பவனி கொண்டாடுவதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இது பாடுகளின் வாரம் ஆரம்பிக்கிறது. இது பாடுகளின் ஞாயிறாக இருக்கிறது. அதிலிருந்து பாடுகளுடைய வியாழன், புனித வெள்ளி, புனித ஞாயிறு என்று வருகிற அந்த உயிர்ப்பை நோக்கி போவதற்கான ஒரு முகாந்தர வாரமாக இந்த பாடுகளுடைய ஞாயிறை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நாம் பவனியில் நாம் பங்கெடுத்தோம். நம்ம ஆலயத்திலிருந்து பக்கத்துல ஒரு நடந்து வரக்கூடிய தூரத்துல, அல்லது நாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுளுடைய உயிர்ப்பை கொண்டாட போகிறோம் என்கிற இந்த புனித வார அறிவிப்பை கொடுக்கும் விதமாக பவனிகளை குருமார்கள் தன்னுடைய பங்கு தந்தையர்கள் வசதிக்கு ஏற்றார் போல, பங்கு தளத்தினுடைய இட அமைப்புக்கு ஏற்றார் போல இன்றைக்கு பவனிகளை எல்லாம் ஏற்பாடு செய்வார்கள். நாம் வருகிற பொழுது ஒரே மனநிலையோடு தான் வருகிறோம். என்ன, பாடுகளுடைய ஞாயிறுக்குள் செல்கிறோம், ஆண்டவர் இயேசு பாடுபட போகிறார், நம்மையே ஒப்பு கொடுக்கும் விதமாக இந்த பயணிக்கும் திருச்சபையின் அங்கமாக நாம் இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடாக இந்த பயணத்துல நாம பங்கெடுப்பது உண்டு. ஆனால் அந்த முதல் பயணம் எப்படி இருந்துச்சு? அந்த முதல் பயணம், முதல் குருத்தோலை பயணத்துல பங்கெடுத்தவங்க நாம இல்ல. அந்த முதல் குருத்தோலை பயணத்தில் பங்கெடுத்தவர்கள் அன்றைக்கு இருந்த சீடர்களும் அந்த யூத சமுதாயமும். எந்த மனநிலையோடு பங்கெடுக்கிறாங்க பாருங்களேன். ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. இந்த யூத சமுதாயத்தினுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, காலம் தள்ளி ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவர்கள் அடிமைப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நிறைய விவிலிய பின்னணிகள் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பை பார்த்தாலும், இன்றைக்கு அந்த யூத சமூகத்தினுடைய வளர்ச்சியையும் அவர்கள் வாழுகிற நிலையையும் கண்டாலும், அவர்கள் சந்தித்து வந்த போராட்டங்கள், அழிவுகளுக்கு மத்தியில கடவுளுடைய பார்வை ஏதோ அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இதை வரலாற்று பின்னணியாகவும் சொல்ல முடியும். அது யதார்த்தத்தை
உலகத்துல பார்க்கும் போது உண்மையாக இருக்குமோ என்கிற பார்வை நம்பிக்கை எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பார்வோனிடம் அடிமையாக இருந்தோம், அப்புறம் பாபிலோனுடைய அடிமையாக இருந்தோம், அடுத்தடுத்த அடிமைத்தனங்கள், இப்போது ரோமையர்களிடம் அடிமைகளாக இருக்கிறோம். எப்போது நாம் சுதந்திர மனிதர்களாக வாழ முடியும்? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்திற்கான ஒரு வாழ்க்கை முறையை நாம் எப்போது வாழப் போகிறோம் என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அதற்காகத்தான் அவர்கள் மெசியாவை எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய ஒருவராக மெசியா இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த மெசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்நோக்கி இருந்த மெசியா சர்வ வல்லம் உடையவராக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. அவர்கள் எதிர்நோக்கி இருந்த மெசியா குழந்தையாக பிறக்க மாட்டார். அவர் இயற்கையிலிருந்து வெளிப்படக்கூடியவராக அல்லது இயற்கையின் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடியவராக, டிசன்ஸ் ஃப்ரம் ஹெவன் அப்படின்றது அவங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. அப்படிலாம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுனால தான் கிட்டத்தட்ட 3 வருஷமா இயேசு ஆண்டவர் எவ்வளவோ முறை தன்னை மெசியா என்று சொன்ன போதும் தானும் மகனும் தந்தையும் ஒன்றே, நான் பேசுவது தந்தையிடமிருந்து கேட்டு பேசுவதை, என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார், இப்படி எல்லாம் அவங்க சொன்னாலும் கூட அரைகுறை மனதாகத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா எப்படி திடீர்னு அவரை ஒரு வெற்றி வீரராக இல்ல, ஒரு அரசனாக, வெற்றியை பெற்று தரக்கூடிய வீரனாக அவர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு 2 காரியங்கள் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 காரியம் நடந்ததுனால தான் ஒட்டுமொத்த யூத சமூகமும் இவர் மெசியா என்பதை காட்டிலும் இவர் நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அரசியல் வீரனாக இருப்பார் என்றுதான் நம்பினார்கள். அந்த 2 காரியம் என்ன அப்படின்றத சொல்றேன். 1, லாசர் உயிர்த்தெழுந்தது. முதல் காரியம் லாசர் உயிர்த்தெழுந்தது. 2வது இயேசு 5000 பேருக்கு உணவிட்டது. உணவிடுவதும் உயிர் கொடுப்பதும் கடவுளுடைய வேலை என்பதை அவர்கள் அந்த நாளில் அவ்வளவு தீர்க்கமாக நம்பினார்கள். ஏன்னா உணவு என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் அந்த நாட்கள்ல. நீங்க இன்னமும் கூட அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையவே நம்ம பார்க்க முடியாது. எங்கு பார்த்தாலும் பாறைகளும் ஒரே மணல் வெளியுமாகத்தான் இருக்கும். அப்ப அங்க உணவு கொடுக்கக்கூடியவர் இறைவனாகத்தான் இருப்பார். ஏன்? பழைய ஏற்பாட்டுல அந்த மக்களுக்கு மன்னாவை கொடுத்த கடவுள் அப்படின்றதுனால கடவுளுடைய ஒரு குணம் மக்களுக்கு உணவு கொடுப்பது. அதை இயேசு செய்திருக்கிறார். அது எல்லாருக்கும் பரவியது. அந்த சுற்றுப்புறம் எங்கும் பரவலாக அறியப்பட்ட ஒரு புதுமை. அதே போல இயேசு லாசருக்கு உயிர் கொடுத்தது. லாசரே எழுந்து வெளியே வா என்று சொல்லி லாசர் வெளியில் வருகிற பொழுது அந்த செய்தியும் மக்களுக்கு போய் சேர்கிறது. இறந்த ஒருவரை இவர் உயிர்த்தெழச் செய்திருக்கிறார். உயிர் கொடுப்பது கடவுளுடைய வேலை, அது அவருக்கே உரித்தான காரியம் என்பதை நம்பி இருந்த மக்கள் இப்போதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அரசியல் விடுதலை இவர் தருவார். எப்படி? ஒரு இறந்தவனுக்கு உயிர் கொடுக்கிறார். ஒரு 5000 பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய இவரால் தான் இந்த ரோமை அரசை அடித்து நொறுக்க முடியும். படைகளோடு நிற்கிற இவனை தன்னுடைய வல்லமையால் இயேசு கட்டாயம் வெற்றியை தேடி தருவார் என்கிற நம்பிக்கையில் தான் பவனியில் பங்கெடுத்த அத்துணை மக்களும் ஓசானா பாடியதாக வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நாம் இயேசுவை பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் முதல் பவனியில் பங்கெடுத்த மக்கள் இயேசுவை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த 3வதா என்ன காரியம் நடக்குது? பாடப்பட்ட பாடல். நீங்க ஒண்ணுன்னா கவனிங்க. முதல்ல பவனி, 2வது அந்த பவனிக்கு முன்பாக பவனில கொடுக்கப்படுகிற வரவேற்பு. இப்ப அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள்? ஓசானா என்று பாடுகிறார்கள். ஓசானா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? God saves us. கடவுள் என்னை மீட்கிறார், ஆண்டவரே என் மீட்பர் அப்படின்ற மாதிரி, ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு அப்படின்றது போலதான் பொருள்படுகிறது. அந்த ஹலல் பாடல் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பாடல் 118 தான் அவர்கள் அந்த நேரத்துல அந்த பவனியில பாடிக்கிட்டு வர்றாங்க. ஹோசன்னா என்கிற முழக்கத்தோடு திருப்பாடல் 118 பாடப்படுகிறது. அந்த 118 எப்ப பாடப்படும் அப்படின்றதுக்கு ஒரு விவிலிய பின்னணி இருக்கிறது. திருப்பாடல் 118 அந்த பவனியின் போது மக்கள் பாடுகிறார்கள் ஓசானா என்கிற முழக்கத்தோடு. அது திருப்பாடல் 118 பாடப்படுவதற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. திருப்பாடல் 118 தான் கூடார திருவிழாவின் போது எரிபலி செலுத்துகிற அந்த மேடையை சுற்றி வருகிற பொழுது பாடப்படுகிற ஒரு பாடல். அப்ப இது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இயேசு ஆண்டவர் பலியிடப்பட போகிற ஒரு செம்மறியாக போகிறார் என்பது இயேசுவுக்கு தெரிந்திருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ அந்த பாடலை இந்த மக்கள் அன்றைக்கு பாடிக்கொண்டே வருகிறார்கள். மேலும் திருப்பாடல் 25, 26 இவை இரண்டையுமே சொல்லி கத்தி கொண்டு
ஒரு முழக்கமிட்டு கொண்டு வருகிறார்கள் ஓசானா என்கிற வார்த்தையோடு. ஓசானா என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் God saves the King of Israel. கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்கக்கூடிய அரசர் என்கிற உணர்வோடு ஒசானா ஒசானா என்று கத்தி கொண்டு வருகிறார்கள். அப்ப பாருங்க, அவர்களுடைய பயணத்தில் மக்கள் கொண்டிருந்த மனநிலை, இயேசு ஆண்டவர் ஒரு விடுதலை தரக்கூடிய, விடுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக, ஒரு மாவீரனாக, ஒரு அரசனாக நம்மோடு வருகிறார் என்பதனுடைய வெளிப்பாடாய்த்தான் அவரை அந்த கழுதையின் மீது ஏற்றி தன்னையே முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கும் விதமாக அந்த இயேசுடைய சர்வ வல்லமையும் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றத வெளிப்பாடாகத்தான் உடைகளை எல்லாம் தெருக்களில் வீதிகளிலே வீதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் 2 மைல் தூர பயணமாக. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செய்தி அங்க இருக்கிற ரோமையர்களுக்கு சொல்லுகிறது, அந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு செய்தியானது சொல்லுகிறது. உண்மையிலேயே அந்த 2 மைல் தூரத்துல தான் அந்த கூடார திருவிழாவை, அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு அந்த நேரங்கள்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள், அல்லது ஒரு சில நேரங்கள்ல 2 மில்லியன்றதும் ஒரு சில குறிப்புகள் சொல்லுகிறது. 2 மில்லியன் வைத்துக் கொண்டால் 20 லட்சமாக மாறும். குறைந்தபட்சம் 2 லட்சம் வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மக்கள் எல்லோருமே அந்த எருசலேம் தான் அந்த யூத மக்களுடைய நம்பிக்கையின் மையமாக இருக்கிறதுனால எல்லா ஆண்களுமே, யூதர்களும் அந்த இடத்துக்கு, குறிப்பாக ஆண்களும் அங்கு வருவது உண்டு. இந்த நேரத்துல இயேசுடைய இந்த முதல் குருத்தோலை பயணம் நடைபெறுகிறதுல இந்த செய்தி எப்படி பரவுது அப்படின்னா, எல்லாருமே அந்த பவனியில கலந்து கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அங்க எல்லா யூதர்களுமே வந்தாலும் கூட ஒவ்வொரு யூதனுக்கும் அடிமனதில் இருக்கிற ஒரு எண்ணம், நான் எப்போது என்னுடைய யூத பாரம்பரிய பண்பாட்டோடு கலந்த ஒரு சுதந்திர வாழ்க்கையை வாழப்போகிறேன். அது ஒவ்வொரு யூதனுடைய ஜெபமாகவும் இருந்தது. அப்ப எருசலேம் ஆலயத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவருமே அந்த யூத சமூகத்தினுடைய விடுதலைக்காக ஜெபிப்பது உண்டு. அப்படி ஜெபிக்க போற நேரத்துல இப்படி ஒரு தலைவர் நமக்கு வந்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு மனிதரை இவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பவனியாக சென்று அந்த ரோமையினுடைய ஆளுனுடைய கோட்டையை இடித்து தள்ளி இன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது என்கிற செய்தியை மக்கள் பரவலாக பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பவனியினுடைய எண்ணிக்கை கூடுகிறது. வாய்வழி செய்தி தானே, ஒருத்த சொல்ல எங்க போறிய அந்த ரோமையருடைய ஆளுநர் கோட்டையை உடைத்து இன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது. இத்தனை நாட்களாக நாம் கண்ட கனவு, இத்தனை நாட்களாக யாவே கடவுளிடம் நாம் வேண்டிய வேண்டுதலுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தி பரவ 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 எல்லோரும் என்ன செய்யறாங்க, அந்த பவனியில ஆயிரங்கள் லட்சமாக மாறுகிறது. மிக பெரிய ஒரு பேரணியாக மக்கள் தொடர்ந்து அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் மக்களுக்கு ஒரு ட்விஸ்ட். அந்த எருசலேமை நோக்கி போகிற பொழுது 2 இடத்துல ஒரு இடத்துல 2ஆ அந்த பாதை பிரிகிறது. வலது பக்கமாக போனால் அந்த ரோமையினுடைய ஆளுநருடைய இடம் வரும். அப்படியே இடது பக்கமா போனோம்னா நம்ம எருசலேம் ஆலயம் வரும். அப்ப அங்கிருந்து வந்து கொண்டிருந்த மக்களுக்கு அங்க தான் ட்விஸ்டே வருகிறது. நெருங்க 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 சத்தம் கூடுது. நெருங்க 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 மக்களுடைய ஆர்ப்பரிப்பு கூடுகிறது. அந்த ஆலயத்தை நெருங்கி வர 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 மக்களுடைய ஓசான குரலுடைய எண்ணிக்கையும் கூடுகிறது. மக்கள் பெருவெள்ளமாக கூடி வருகிறார்கள். வலது பக்கம் போவதற்கு மக்கள் தயாராகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடது பக்கமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார். எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அந்த பக்கம் தானே ஆளுநருடைய மாளிகை இருக்கிறது. நாம் அரசனாக நினைத்துக் கொண்டிருந்த இயேசு அங்குதானே செல்ல வேண்டும். அங்கு இருக்கிற அந்த ரோமை ஆளுநனோடு சண்டையிட்டு வாதமிட்டு நமக்கான விடுதலையை பெற்றுத் தருவதற்கு இவர் வலது பக்கமாக அல்லவா செல்ல வேண்டும்? ஏன் அடுத்த புறமாக செல்லுகிறார்? இவர் எதற்கு எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் எழுகிறது. கூட்டத்தில் சலசலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. நண்புரை பிள்ளைகளே, இந்த நேரத்தில் தான் இயேசு ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார் என்கிற செய்தியை நாம் உள்ளூர உணர வேண்டும். இவர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு செய்தி, இயேசு மட்டுமே அறிந்திருந்த செய்தி. ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிற இந்த பயணம் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் அடிகளோடும் உதைகளோடும் நகைப்போடும் வேதனையோடும் கடந்து போக போகிறது என்பதை ஆண்டவர் அறிந்தவராக அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார் என்கிற செய்தியை இந்த இடத்துல உங்களால தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அன்பு இறை பிள்ளைகளே, இந்த கழுதையில், கோவேரி கழுதையில் பயணமாக வந்த ஆண்டவர், மரியின் மீது ஏறி வந்த ஆண்டவர் வலதுபுறமாக ஒருவேளை சென்றிருந்தார் என்று சொன்னால் அந்த யூத மக்களுக்கு அன்றைக்கு ஆளுநருடைய ரோமையினுடைய கையிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும். பவனியாக வந்த ஆண்டவர் அந்த மிகப்பெரிய கூச்சலை கண்டவர், அந்த மக்களுடைய ஆரவாரத்தை கண்டவர், அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு
ஒரு இம்மிடியட் உடனடி தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வலது பக்கமாய் சென்று அந்த ஆளுநருடைய மாளிகையை முற்றுகையிட்டிருந்தார் என்றால் அன்றைக்கு கட்டாயம் ஆளுநருடைய மாளிகை சிதைக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், 2 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா சும்மாவா இருக்கிறது? கண்கொள்ளா காட்சி, கண்ணு கட்டிய தூரம் மக்கள் கூட்டம் சூழ்ந்து வந்தார்கள் என்று சொன்னால் படை வீரர்கள் எல்லாம் திரித்து ஓடி விடுவார்கள். அப்போ அந்த மாளிகையை முற்றுகை இட்டிருக்க முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், இவ்வளவு நாள் ஏன் சாமி அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை? இயேசுக்காக காத்திருந்தார்களா? இது இவருடைய பின்னணியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை முன்னெடுப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஆளுநர் ரோமையினுடைய கட்டுப்பாடுகளும் சட்ட திட்டங்களும் அவ்வளவு கடினமாக இருந்ததுனால யாருமே போராட முன்வரவில்லை. வந்தவர்களுக்கெல்லாம் கொடுமையான மரணம் கொடுக்கப்பட்டதால் அப்ப இயேசு அந்த இடத்துக்கு வருகிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர் ஒரு உண்மையானவர், இவர் வல்லமை மிக்கவர் அப்படின்ற உணர்வோடு போயிருந்தார் அப்படின்னா அன்றைக்கு அந்த ஆளுனுடைய மாளிகை முற்றிலுமாக உடைத்து தள்ளப்பட்டிருக்கும். மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை கிடைத்திருக்கும். அந்த யூத மக்களுக்கு மட்டுமான ஒரு அரசியல் விடுதலையை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்திருக்க முடியும் இயேசு நினைத்திருந்தார். ஆனால் அந்த கழுதை பவனி சிலுவை பவனியாக மாறியது இயேசு எருசலேமை நோக்கி சென்றதினால். இயேசு எருசலேமை நோக்கி சென்றதினால் அவர் கொடுத்த விடுதலை அகில உலகத்திற்கான ஒரு விடுதலையாக மாறி போனது. இப்போ உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். நம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இதுதான். இயேசுவை மீட்பராக இன்றைக்கும் யூத சனங்கள் ஏற்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரியம். அன்றைக்கு மட்டும் இயேசு ஆண்டவர் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து ஆளுநருடைய மாளிகை முற்றுகையிட்டிருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை கொண்டாடி இருக்க மாட்டோம். ஆனால் இந்த யூத சமூகம் இயேசுவை மீட்பராக ஏற்றிருக்கும். ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த யூத சமூகத்திற்கு மட்டுமான ஒரு விடுதலை நான் கொடுக்க வரவில்லை, இந்த மனித குலத்திற்கான ஒரு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த மனித குலத்திற்கான விடுதலை கொடுப்பதற்கு பலியிடப்படக்கூடிய ஆடாக நான் என்னையே தருகிறேன் அப்படின்ற உணர்வோடு தான் ஆண்டவர் அந்த இடத்துல போறார். இந்த பவனியாக மக்கள் கூட்டி கொண்டு வந்ததையும் விவிலிய அறிஞர்கள் அழகாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த யூதர்களுடைய மைய விழாவாக இருக்க அந்த பாஸ்கா விழாவில் கிட்டத்தட்ட 25,000 ஆடுகள் அந்த நாட்கள்ல கொல்லப்படுமா. அவ்வளவு பேர் எல்லாரும் ஆட்டை கொண்டு வந்து அந்த தலைமை குருவிடம் காமிப்பார்கள். அந்த தலைமை குரு அந்த ஆட்டை செக் பண்ணுவார். என்ன அது கைகால் உடையாம இருக்குதா, அது காயம்படாம இருக்குதா? காயம்படாத கைகால்கள் உடையாத ஆடுகள் தான் பலியிடப்பட முடியும். அதை பார்ப்பதற்காகத்தான் அந்த தலைமை குருவிடம் கொண்டு போய் அங்க எருசலேம் ஆலயத்துல குருக்களிடம் காண்பித்து விட்டு மீண்டுமாக 4 நாட்களுக்கு அப்புறம் அதை பலியிடுவார்கள். அதே போலதான் இயேசுவை எல்லாரும் பவனியாக கொண்டு போய் அந்த எருசலேம் ஆலயத்தில் இப்பொழுது எப்படி கொடுக்கிறார்கள்? பலியிடப்படக்கூடிய ஆடாய் காட்டுகிறார்கள். 4 நாட்களுக்கு பிறகு அவர் பலியிடப்பட போகிறார் என்பது செய்தியாகிறது. என் அன்பான இறை பிள்ளைகளே, கழுதை பவனி சிலுவை பவனியாய் மாறியதனால் தான் அவர் நமக்கு சொந்தமானார். அது வெறுமனே கழுதை பவனியாக நிறைவு பெற்றிருந்தது என்று சொன்னால் அவர் யூத மக்களுக்கு மட்டுமே சொந்தமான அந்த யூத சமூகத்திற்கு ஒரு அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுத்த ஒரு வீரராக, அரசனாக, மீட்பராக கூட கண்டுகொள்ளப்பட்டிருக்க முடியும். ஆனால் இந்த குருத்தோலை பவனம், இந்த பவனியானது, இந்த முதல் குருத்தோலை பவனியானது ஆரம்பிக்கப்பட்டது யூதர்களால், அது நிறைவு பெற்றது உங்களுக்கும் எனக்குமானது. என் அன்பு இறை சமூகமே, சிலுவை பவனியில் ஆண்டவர் தன்னையே ஒப்பு கொடுப்பதற்கு தயாராயிருக்கிற காலம்தான் இந்த பாடுகளின் காலம். அந்த பாடுகளின் காலத்தினுடைய முதல் நாளாகிய இன்று இந்த குருத்தோலை பவனியில் நாமும் பங்கெடுத்திருப்போம். வீடுகளுக்கு போய் குருத்துகளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஒரு குருத்துக்கு பதிலாக ஒரு குருத்து குருதையே நீங்க தூக்கிட்டு வந்திருப்பீங்க. அதுல பலவிதமான டிசைன்ஸ்லாம், சிலுவைகள்லாம் செஞ்சு, பூக்கள்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த செய்தியை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கழுதை பவனியை சிலுவை பவனியாக ஆண்டவர் மாற்றியது உங்களுக்காகத்தான். கழுதை பவனியை சிலுவை பவனியாக மாற்றியது நம்முடைய மீட்புக்காகத்தான், நம் மீது கொண்ட அன்பினால் தான். இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தை நான் மீட்க வேண்டும் என்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆரவாரத்தை, தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் தள்ளி வைத்து விட்டு ஒரு குறுகிய கால அழிந்து போகக்கூடிய இந்த மனிதனிடமிருந்து பெறக்கூடிய விடுதலையை காட்டிலும் என் ஆண்டவருக்கு எப்போதும் என் தகப்பனுக்கு சவாலாக இருக்கிற அந்த அழகையிடமிருந்து என் மக்களை மீட்க வேண்டும், பாவத்திலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும், சாப வாழ்க்கையிலிருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக சிலுவை பவனியை ஆண்டவர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். இதை மனதில் கொண்டிருப்போம். இந்த மாதம் முழுவதுமாக
ஆண்டவருடைய பாடுகளை தொடர்ந்து தியானித்தவர்களாக, இந்த வரலாற்று பின்னணியோடு இன்னும் அதிகமாக இறையியல் பின்னணியும் இருக்கிறது, அவற்றையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கிற பொழுது ஆண்டவர் வெற்றி வீரராக உயிர்க்கிற பொழுது அந்த உயிர்ப்பு உங்களுக்கு சொந்தமாகும். துன்புறும் ஊழியனாக, அதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்டிருப்பீங்க, துன்புறும் ஊழியனாக தன்னையே இந்த மக்களுக்காக கொடுத்த ஆண்டவர் இந்த துன்பத்தின் வழியான மீட்பை நமக்கு உயிர்ப்பில் கொடுக்க இருக்கிறார். குருத்தோலை பவனியை சிலுவை பவனியாக மாற்றிருக்கிற ஆண்டவரோடு வாரம் முழுவதும் தொடர்ந்து பயணிப்போம். உயிர்ப்பை கொண்டாட நம்மையே தயாரிப்போம். இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமொரே திருமகனின் பாடுகளால் நீரை மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதால் எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால்
உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக நிதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சென்று உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோராகிய புனித நினைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நமக்கு திருவுள்ளம் திருக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் தருவத்தை மனதை குடலுக்கு பதாப்பு நலமளிக்கும் ஒரு மனதாகவும் இருக்கணுமா. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திறத்துமை காத்து வாழ்வழித்தார். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர்
நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆயிரக்கணக்கான வருடங்களாயும் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா 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 தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. மாமரி வயிற்றில் பிறந்தவரே, முனி சூசை கரங்களில் வளர்ந்தவரே, மானிடர் குலத்தில் உதித்தவரே, மன்னவரே எழுந்தருள்வீரே. ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா 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 தாவீதின் புதல்வா. ஓசானா ஓசானா ஓசானா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.